ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நமதுமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீ தசாவதார ஸ்தோத்திரத்துலேயும் ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். கோபாயேத நிஷம் ஜகந்தி குஹணா போத்ரி பவித்ரி கிருத பிரம்மாண்ட பிரளயோர்மிகோஷ குருமிர்கோணாரவிர்குர்குரைஹி யத்தம்ஷ்ட்ராங்குர கோட்டி காட கடனா நிஷ்கம்ப நித்யஸ்திதிஹி பிரம்மஸ்தம்பமசௌ தசௌ பகவதி முஸ்தேவ விஸ்வம்பரா. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ தசாவதார ஸ்தோத்திரத்தின் 4வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் பெருமாளுடைய வராக அவதாரம், அதாவது அவர் பன்றியின் சொரூபமாக வந்தாரணும், அந்த அவதாரத்தை பற்றி தேசிகன் இங்கே சொல்கிறாராம். இப்படி அவர் வந்த அந்த அவதாரத்திற்கான நோக்கம் என்ன என்றால், பூமாதேவி, அந்த பூதேவி அந்த பூமியே அந்த பிரளய கடலில் முழுகி இருந்தது என்று சொல்கிறார். இப்படி அந்த பிரளய கடலில் முழுகிறதுக்கு காரணமாக இருந்தவன் ஹிரண்யாக்ஷன் என்கிற அசுரன். அந்த ஹிரண்யாக்ஷன் என்கிற அசுரனை வதம் செஞ்சுட்டு இந்த பூமி தேவியை இந்த பிரளய கடலேருந்து மீட்டு அந்த இடத்துல அதோட ஸ்தானத்திலே அதோட இடத்திலே வைக்கிறதுக்காக தான் வராக அவதாரத்தில் ஒரு பன்றியின் சொரூபமாக பெருமாள் வந்தார் என்றே சொல்கிறான். இதில் நம்மளோட தேசிகன் என்ன அழகாக ரசிக்கிறார், இதில் என்ன அனுபவிக்கிறார் என்றால், கோபாயே தனிஷம் ஜகந்தி குஹனா போத்ரி பவித்ரி கிருத பிரம்மாண்ட பிரளயோர் மிகோஷ குருமிர் கோணாரவேர் குர்குரைஹி. அதாவது குரு 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 என்கிற அந்த ஒரு பன்றியின் அந்த ஒரு சப்தத்தோடு, அந்த பன்றியின் சப்தத்தோடு நம்மளோட இந்த பெருமாள் என்ன பண்ணுறார் என்றால், அந்த பிரளய கடலில் கிழித்து கொண்டு அந்த நீரையே கிழித்து கொண்டு வேகமாக உள்ளே சென்று அந்த பூமாதேவியை தன்னோட அந்த பற்களில் கோரை பற்களில் சுமந்து கொண்டு வெளியில் வரார் என்றே சொல்கிறார். இப்படி கோரை பற்களில் சுமந்து கொண்டு வெளியில் வரும்போது ஹிரண்யாக்ஷன் இருக்கிறான். ஹிரண்யாக்ஷனா அதே கோரை பற்களை கொண்டு வதம் செய்கிறாராம் நம்மளோட பெருமாள். இப்படி அந்த ஹிரண்யாக்ஷனை வதம் செஞ்சுட்டு அந்த அசுரனை அழித்து விட்டு நம்ம பூமாதேவியை மீட்டு கொண்டு அதே கோரை பற்களில் சுமந்து கொண்டு வேகமாக கொண்டு போய் அதே இடத்துல வச்சிடுறாராம் நம்மளோட பெருமாள். ஏனென்றால் இந்த உலகத்தில் இந்த நம்ம இருக்கோமே, இந்த உலகத்தில் இது எல்லாமே படைக்கப்படணும் என்றால், இந்த உலகத்தில் உயிரினங்கள் உயிரோடு இருக்கணும் என்றால் அப்போ அந்த பூமியானது சரியான ஒரு இடத்தில் சரியான ஒரு திசையில தான் இருக்கணும் என்றே சொல்கிறான். அந்த திசையில் அந்த இடத்துல இருந்தால் மட்டுமே இந்த உயிரினங்களால் உயிர் வாழ முடியும் என்றும் சொல்கிறான். இப்போ அந்த இடத்துல பூமாதேவி இல்லை, இப்போ பிரளய கடலில் முழுகி போயிட்டா என்றால் அந்த அனைத்து உயிரினங்களும் அழிந்து போயிடுமே. தன்னோட குழந்தைகள் அழியறத அந்த பூமாதேவியால் பார்க்க முடியாது. அதனால் அந்த தாயோட வலி இருக்கக்கூடாது, அந்த தாய்க்கு குழந்தைகள் அழியறதே என்று கவலை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த படைக்கப்பட்ட அனைத்து உயிரங்களுக்கும் தந்தையாக இருப்பவர் பெருமாள். அவர் அந்த பூமாதேவியை அழகாக எடுத்து போய் அந்த இடத்துல வைக்கிறார் என்றே சொல்கிறார். அதனால தான் பூமாதேவியை காப்பாற்றினால்தான் வராகருக்கு பூவராகர் என்று இன்னொரு பேரும் இருக்குது. தம்ஷ்ட்ராங்குர கோட்டிகாட கடனா நிஷ்கம்ப நித்யஸ்திதிகி. அதாவது நம்மளோட இந்த பூமாதேவி பிரளய கடல்லேருந்து இப்போ கோரை பற்கள், கூர்மையான கோரை பற்களோட அந்த வராகன் வராராம். அவர் வரும்போது அந்த ஒரு ஸ்வரூபத்தை பார்த்து ஹிரண்யாக்ஷன் கூட பயந்துட்டானாம். ஆனால் பூமாதேவி பயப்படவே இல்லையாம். ஏன்னா அவளுக்கு தெரியுமாம் வந்திருக்கிறது நம்மளோட மணாளன் தான், நம்மளை கூட்டிக் கொண்டு செல்வதற்காக தான், நம்ம காப்பாற்றிட்டு போகிறதுக்காக தான் அவர் வந்திருக்கார் என்று. அந்த பற்கள் எவ்வளோ கூர்மையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் என்னை காப்பாற்றி கொண்டு செல்வார் என்று சொல்லி பொறுமையாக அதில் ஏறி உட்கார்றாளாம். அந்த பூமாதேவியும் கொண்டு போய் அழகாக அந்த இடத்துல வைக்கிறாளாம் பெருமாள். தம்ஷ்ட்ராங்குர கோட்டிகாட கடனா நிஷ்கம்ப நித்யஸ்திதிகி பிரம்மஸ்தம்பமசௌ தசௌ பகவதி முஸ்தேவ விஸ்வம்பரா. ஏன் இதை எடுத்து போய் அங்கே வைக்கிறார் என்றால், பிரம்மாலேருந்து ஆரம்பித்து ஒரு சின்ன இலை வரைக்கும் அனைத்தையும் படைத்தது அந்த பூமாதேவி தான். அனைத்துக்கும் தாயாக இருப்பவள் பூமாதேவி தான். எங்கேருந்து ஒரு சின்ன புல்லுலேருந்து ஆரம்பித்து ஒரு சின்ன இலையிலேருந்து ஆரம்பித்து அந்த பிரம்மா வரைக்கும் பிரம்மதேவன் வரைக்கும் அனைத்தையுமே படைத்தது பூமாதேவி தான் என்று சொல்கிறார். இப்படி அனைத்திற்கும் தாயாக இருக்கும் பூமாதேவியே அந்த பூமாதேவியின் மணாளனாக இருக்கும் அனைத்துக்கும் தந்தையாக இருக்கும் பெருமாள் காப்பாற்றி கொண்டு சென்றார். இப்படித்தான் பூவராக ஸ்வரூபம் ஆனது என்று அழகாக ஒரு வர்ணனையை செய்கிறாராம் தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்து நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த சமர்த்த ராமதாசர் நம்மளோட ராஜாவை பார்க்குறார், சிவாஜியை பார்க்குறார். அப்போ அவர் சிவாஜியை பார்த்து கேட்குறாராம், இந்த ராஜ்யத்தை வச்சு நான் என்ன செய்ய முடியும், இதை வச்சு நான் என்ன செய்யணும் என்று ஆசைப்படுகிறாய் என்று கேட்குறாராம் ராமதாசர்.
ஏன் உங்களுக்கு இந்த ராஜ்யத்தையே தந்துட்டேன், இதை நீங்களே வச்சுக்கோங்க, இதில் இருக்கிற செல்வம் எல்லாம் உங்களுக்கு தான், இங்கே இருக்கும் பிரஜைகள் இங்கே இருக்கும் மக்கள் எல்லாருமே உங்களுக்கு கட்டுப்பட்டவாதான், இந்த ராஜ்யத்தை ஆளுகிற ராஜாவாக நீங்கள் இருக்கலாம் என்று சொல்கிறார் நம்மளோட சிவாஜி. இதை கேட்டுட்டு சமத்ராமதாசர் சிரிக்கிறாராம். சிரித்து கொண்டே அவர் சொல்கிறாராம், இல்லை இல்லை, இந்த ராஜாவாக இருந்து இந்த மக்களெல்லாம் ஆளுகின்றது உன்னோட கடமை, என்னோட கடமை தர்ம போதனை என்று சொல்கிறாராம் நம்மளோட ராமதாசர். தர்ம போதனை என்றாலே தர்மத்தை எல்லாருக்கும் பரப்புவது, நல்ல விஷயங்கள் சத் விஷயங்கள் எல்லாருக்கும் பரப்புவது, அந்த கடவுளின் அந்த பக்தியை பரப்புவது, இதுதான் என்னுடைய கடமை. ஆனால் இந்த ராஜ்யத்தை ஆள சொல்கிறாயே, அது ஒரு சத்திரியனின், ஒரு ராஜாவின் அரசனின் கடமை, அந்த அரசனாக நீ இருக்கிறாய், அதனால் இது உன்னுடைய கடமை என்று சொல்கிறாராம் ராமதாசர். இதை கேட்ட உடனே சோகமாறாராம் நம்மளோட சிவாஜி. அதனால் அவர் யோசிக்கிறாராம். அவர் இன்னொரு கேள்வியை கேட்கிறாராம் ராமதாசரை பார்த்து. அப்படி அவர் கேட்ட கேள்வி என்ன, இந்த கதை எப்படி முடியறது, இந்த கதை நீதி என்ன, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.